ட்ரெயின் ஏறி போவேன். ஒருத்தர் சொன்னார், சொல்லியிருக்கல சாட்சி. அந்த வண்டலூர் பக்கம் கேளம்பாக்கத்துக்கிட்ட ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 7-7:15 பிரசங்கமா. அதுக்கு ஒரு பிரதர் சாட்சி சொல்லுவார். நான் பேசுறதுக்கு முன்னால அவர் மேடைக்கு வந்தவர் என்கிட்ட முழங்கால் போட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு சாட்சி சொல்ல போறேன்னார். இவர் எவ்வளவு நேரம் பேச போறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி ஆண்டவரே இது சாட்சி ஆசீர்வதியும். அது பிறகு அவர் ஒரு எப்படி 10 நிமிஷம் சாட்சி சொல்லியிருப்பார். நான் யோசித்தேன், இதுக்கு பிறகு பிரசங்கமே வேண்டாம், பிரசங்கமே வேண்டாம். என் மனைவியை அடிப்பேன், என் பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்க மாட்டேன், நான் திட்டுவேன், வீட்டில் சிடு சிடுன்னு இருப்பேன். இம்மட்டும் கிறிஸ்டியன் நானு, நல்லா புரிஞ்சுங்க, நான் கிறிஸ்டியனு, சர்ச்சுக்கெல்லாம் போவேன், சும்மா கடமைக்கு ஒரு பைபிள் படிப்போம், ஆனா வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்காது, மனைவியை நேசிக்க மாட்டேன், பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா ஏண்டா அப்பா வராரு நினைப்பாங்க, அப்படி இருந்துச்சு, திருட்டு ட்ரெயின் ஏறி போயிடுவேன். இதெல்லாம் கிறிஸ்தவனா இருந்து, ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொட்டாரு, என் வாழ்க்கையை மாத்தினாரு. எத்தனை நாள் திருட்டு ட்ரெயின்ல போனனோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அந்த பணத்தை திரும்ப கொடுத்தேன். மாற்றத்தை பாத்தீங்களா? அதான் மாற்றம். சகேயு சொல்றாருல, இயேசுநாதர் மரத்திலிருந்து இறங்கி வாப்பா, நீ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே சகேயு என்ன சொல்றாரு, கீழே சந்தோஷமா சீக்கிரமா இறங்கி வந்துட்டு இயேசுவும் சகேயு போறாங்க. எல்லாரும் பேசுறாங்க, இந்த பாவியான மனுஷங்க வீட்டுக்கு தங்குறதுக்கு போறாரு. சகேயு நின்று தெருவில் நின்று பேசுறார், நின்று ஆண்டவரே நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கி இருந்தால் எத்தனை மணி கொடுத்துறேன், நாளை தனியா கொடுத்துறான்ப்பா. என்ன பெரிய அந்த ஒப்புரவாகுதல். உடனே சரிப்படுத்தி பாவ அறிக்கை, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து உடனே சேஞ்ச். பாருங்க, இயேசு இந்த மாற்றத்தை தருகிறார். அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா தான் இதை செய்ய முடியும். உலக காரியங்கள் மேல இருக்கிற ஆசை குறையும். நம்ம ஆசை உலக காரியங்கள் மேல, சினிமா, டிவி, சீரியல், இப்படியே நம்ம இருந்தா நம்ம என்ன சொல்ல முடியும் ஆட்கள்கிட்ட? இது பாவம், இதெல்லாம் உங்க டைம் வேஸ்ட், உங்க டைமை கெடுத்து, உங்க சிந்தனை ஃபுல்லா கெட்டு போயிடும். என்னங்க தப்பு இருக்கு சீரியல்ல நீங்க கேட்டா என்ன சொல்வீங்க ஆட்களுக்கு? என்ன நன்மை இருக்குன்னு கேளுங்க, இல்ல என்ன தீமை இருக்குன்னு கேட்கிறாங்க. அதுல நல்ல கதை இருக்கு. என்ன கதை இருக்கு? என்ன ரொம்ப நல்ல கதை இருக்கு? மாமியாரை எப்படி கவுக்கலான்ட்டு மருமக யோசிக்கிறதும் இல்ல, மருமகளுக்கு விரோதமா மாமியார் என்ன பண்ண, இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் அங்க இருக்கு. நேரம் அதுதான் அதுக்கு பேர்லாம் டிவி எல்லாம் பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட் சொல்றாங்க. பொழுது போறது, அது சிந்தனை எவ்வளவு கெடுது. இன்னைக்கு சின்ன வயசுல பிள்ளை கையில போனை கொடுக்கிறோமே, சிந்தனை எவ்வளவு கெடுது. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா, அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு பாட்டை பதிவு பண்ணுவாங்க. இப்ப செல்லுல எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி, அத மாதிரி நமக்கு தேவையில்லாததெல்லாம் பார்க்க கேட்க நம்ம சிந்தனையில் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு. நம்ம சிந்தனை ஃபுல்லா வீணான காரியம், குப்பை தொட்டி மாதிரி ஆயிடும். நம்முடைய மைண்ட் குப்பை தொட்டி மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் விலகி இருக்கணும். என்ன தீமை இருக்குன்னு கேட்டா என்ன நன்மை இருக்குன்னு சொல்லு. இந்த டிவி சீரியலை பார்த்து எங்க குடும்பம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு சார், இப்போ எங்க குடும்பம் ரொம்ப பக்தியான குடும்பமா மாறிட்டு, குடும்ப ஜபம்லாம் ஒழுங்கா பண்றோம். எப்போ எதுக்கு பிறகு இந்த சீரியல்லாம் பார்த்து இப்ப குடும்பமா ஒழுங்கா ஜெபம் பண்றோம். யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? அப்போ என்ன நன்மை இருக்கு? நன்மையே இல்லை. நேரம் வீணா போகுது, சிந்தனை கெட்டு போகுது. அங்க பேசுற பேச்சு தான் உங்க வாயில வரும். நீங்க எதை அடிக்கடி பாக்குறீங்களோ அதை மாதிரி தானே பேசுவீங்க. புரியுதா பிள்ளைகளே? எதை நீங்க அடிக்கடி பார்க்க அந்த பேச்சு உங்களுக்கு வந்துடும், அந்த டயலாக் வரும், அந்த பேச்சு. அதே மாதிரி நீங்க மாறிடுவீங்க. மைண்ட் ஃபுல்லா அது போய் சேர்ந்துடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இதற்காக ரட்சிக்கப்படவில்லை, இதற்காக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்பட்டது, ஒரு புது ஆளா மாறினது. என்னை ஒருவர் மாற்றினார், உன்னையும் மாற்றுவார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா கைத்தட்டி. ஆண்டவர் என்னை மாற்றினது, என் மூலமாய் அநேகரை மாற்ற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், இல்ல நீயும் வீட்டாரும். எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அருமையான வசனம், 2 கொரிந்தியர் 5:18 படிச்சதுதான்.
எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு. அப்ப ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு வேலை இருக்கு. எனக்கு ஒரு வேலை வச்சிருக்காரு. தினமும் ஒவ்வொரு நாளும் ஒருவரையாகிலும் ஆண்டவர் பக்கம் திருப்புற ஒரு வேலையை டெய்லி செய்வோமாக. ஒரு ஆமீன் கேட்கலாமா? நீங்க இந்த உலகத்துல 50 வருஷம் வாழ்றீங்க, 80 வருஷம் வாழ்றீங்க, அல்ல 100 வருஷம் வாழ்றீங்க. கவனிங்க, 100 வருஷம் வாழ்ந்து ஒரே ஒருத்தரை நீங்க ரட்சிப்புகள் நடத்தி பரலோகத்தின் பிள்ளையா மாத்திட்டீங்கன்னா நீங்க 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆளை ஆண்டவர்கிட்ட திருப்பிட்டாலே, ஒரே ஒருத்தர் உங்க மூலமா ஆண்டவர்கிட்ட வந்திருந்தாலே நீங்க 100 வருஷம் வாழ்ந்ததுல அர்த்தமான வாழ்க்கை தான். ஒருத்தரை உங்க 100 வருட வாழ்க்கையில இடத்த வாங்கினீங்க, வீட்டை கட்டினீங்க, பிள்ளைகளை படிக்க வச்சீங்க, கல்யாணம் பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனா ஒரு ஆளை ஆண்டவர் பக்கம் பரலோகத்துக்கு, இதெல்லாம் அழிந்து போகிற உலகத்துக்காகவே செயல்பட்டோம். ஆனா ஒரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள நித்தியத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் போது, ஐயா இது பாவ வழி நரகம், ஆனா பரலோக வழி இயேசு, அப்படி ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்கு நீங்க ஆயத்தப்படுத்துனீங்கன்னா 100 வருட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. ஒருத்தர் ஆதாயப்படுத்தினாலே நீங்க ஒரு 100 பேரை ஆதாயப்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படியானால் இந்த வேலை நாம உலகத்துல செய்கிற வேலை இந்த உலகத்துக்குரிய வேலை. அந்த உலகத்துக்குரிய வேலை செய்யும் போது அடுத்த உலகத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்துற ஒரு வேலையில கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கை மூலமா தான், த்ரூ அவர் லைஃப். உங்க வாழ்க்கைக்கு மிஞ்சி நீங்க பேச முடியாது. அப்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையை பத்தி மக்கள் யோசிக்கிறதே இல்லை. அப்படியே வாரந்தோறும் வரோம், போறோம், உட்காடுறோம், வசனம் கேட்கிறோம், பாட்டு பாடுறோம், மியூசிக் எல்லாம் போட்டு கையை தட்டி கொஞ்சம் அப்படி குதிச்சுட்டு போயிடும். பிராக்டிக்கலா லைஃப்ல நம்ம எதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கரிசனையே இல்லை. போகிற இடத்துல பார்க்கிற இடத்துல யாரா ஒருத்தரை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு கரிசனை, அந்த எண்ணமே நமக்கு இல்லாம இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைல அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங், அந்த சர்ச் பிரதிஷ்டை, சுங்கவார் ஸ்தோத்திரம். சரி, வண்டியில பெட்ரோல் காலி ஆயிட்டு பெட்ரோல் போடலான்னு ஒரு பெட்ரோல் பங்க்ல எடுத்துனா அந்த தம்பிக்கு கால்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அந்த பெட்ரோல் அந்த அடிக்கிறவர், பெட்ரோல் போடுறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி, ஒன்னு ஆசீர்வதிப்பாரு. உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜா அப்படின்னா. ராஜா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனத்தை பார்க்கும்போது 2 வார்த்தை ஆண்டவரை பற்றி, எந்த இடத்துலையுமே ஆண்டவரை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். நம்ம வாயில வந்துகிட்டே இருக்கணும். உங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நீங்கள் பதில் சொல்ல ஆயத்தமா இருங்கள் வசனம் சொல்லுது. கைவெத்து ஒரு அலையில சொல்லாமா? 2 கொரிந்தியர் 5:20 படிங்களேன். 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஸ்தானாதிபதியாய் இருந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுங்க? தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவரோட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. நீங்க அவர் பக்கம் வந்துருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் புத்தி சொல்றோம். நாம படிச்சு நம்ம ஒரு வேலையை தேடி நம்ம ஒரு குடும்பத்தை நடத்தி நம்ம காரியங்களை செய்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற வேலையை செய்யலன்னு வைங்களேன், ஐ எம் வேஸ்டிங் மை லைஃப். என் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்காய் பயன்பட முடியும். கைவர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. தொற்கால் தங்களோடு இருந்த போது செய்த அங்கிகளை எல்லாரும் காண்பிக்கிறாங்க பாருங்க. ஒரு வயதான அம்மா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, அந்த அம்மா இறந்து போறாங்க. அந்த அம்மா செய்த எல்லாம் அந்த கையின் அங்கிகள் எல்லாம் காண்பிக்கிறாங்க. எந்த வயதிலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நான் இப்படி இருந்தேன்னு உங்க அனுபவத்தை சொல்லும் போது nobody can deny. எங்க நான் ரொம்ப அப்படியே சாக கடந்தங்க,
எல்லாரும் கைவிட்டாங்க, ஒருத்தர் வந்தாங்க, ஒரு ஜெப எண்ணெய் கொடுத்தாங்க, எனக்கு ஜெபம் பண்ணாங்க, நல்லா இருக்கிறேன்னா யார் மறுக்க முடியும்? உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி யோசித்து தூக்குறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு காதுல விளங்குது பாருங்க, அதுவே ஒரு அற்புதம் தான். காது கேட்காம இல்ல, நல்லா கேட்குது பாருங்க. இன்னொரு முறை கை பார்க்கலாமா உங்களை? ஓகே, இவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சிருக்காரு, அதை சொன்னாலே போதும். ஏன்னா டெய்லி அதே ஆளுக்கு நீங்க சொல்ல போறது இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு சொல்றோம். ஸோ கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை என்ன, சிம்பிளா அதை சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு உற்சாகம். ஏசப்பா ஷார்ட்டா எந்த ஆள்கிட்ட பேசினாலும் ஏசப்பா இருக்காருங்க, பயப்படாதீங்க, ஏசப்பா கைவிட மாட்டாரு, அவர் அப்பாவா நினைச்சுக்கங்க, உங்க கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு நினைச்சுங்க, அவர் வாழ வைப்பாரு. இந்த மாதிரி எளிமையா சொல்லி கொடுங்க. நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஏசப்பாவை ஞாபகம் வச்சீங்க, ஒரு புக் இருந்தா கொடுங்க, ஒரு டிராக்டர் இருந்தா கொடுங்க, ஏசப்பாங்கிற ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏசுங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் நம்ம நம்ம சர்ச்சிலே வச்சிருக்கோம், தனி வார்த்தையாவே போட்டு நம்ம ஏசப்பான்னு ஏன் வச்சிருக்கோம்னா இயேசுவை எல்லாரும் அறியணும். டெய்லி எத்தனை பேர் பார்ப்பாங்க அதை? நம்ம ஏசப்பா ஒரு தரிசனத்தோட வச்சிருக்கிறோம். சர்ச்சு பேர் மட்டும் போதாதா, மேல சர்ச்சு பேர் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதை விட நமக்கு இன்னொரு வார்த்தை நம்ம ஏசப்பா. அதை பார்த்து மக்கள் நம்ம ஏசப்பான்னு புரியணும், இயேசு நம்முடையவரும் தெரியணும். அதுதான் விஷன், அதான் தரிசனம். உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை மற்றவங்க எப்பதாவது பேசுங்க. இன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கலையா? ஏன்னா நிறைய வண்டியில வரும்போது நிறைய லிஃப்ட் கொடுக்க வாய்ப்பு. லிஃப்ட் கொடுக்கும் போதே அண்ணா எங்க போறீங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்கன்னு எல்லார்கிட்ட கேட்டாலுமே எல்லாரும் சோகமா தான் இருப்பான், அல்ல சொல்லாமா? நாட்டில் எல்லாரும் ஏங்க ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். அது யாரை பார்த்து சொன்ன, நான் சோகமா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்து நீங்க கேட்டீங்க, ஒரு ஓப்பனிங், அதாவது எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசுறது, ஏன்பா தம்பி ஒரு மாதிரி சோகமா இருக்கேன்னு கேட்டுங்க, அதை ஏன் சார் கேட்குறீங்கம்மா? ஸோ சோகமா இருப்பா நிறைய பேர், எல்லாருமே ஏதோ பிரச்சனை இருப்பாங்க. நம்மளே பிரச்சனைங்கும் போது உலகத்தில் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்ல? பிரச்சனைகளை தீர்க்கிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறாருங்கிற நாமளே சோகமா இருக்கும்போது ஸோ பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம், அது ஒரு நல்ல வார்த்தை. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களாங்க அப்படி விசாரிச்சு பாருங்களேன். ஏங்க யாருமே கேட்டதில்லை. அன்னைக்கு ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன் சென்னைக்கு, கார் ஒரு வேலை, காரை விட்டுட்டு ஆட்டோவில் போறேன் பாரிஸ்க்கு. நீங்க இதை பார்த்து வைங்க, நான் போயிட்டு வரேன். அப்படி போகும்போது கார் போயிட்டே இருக்கு, அப்படி அந்த ஆட்டோ டிரைவர் தோல்ல கை வச்சு சாப்பிட்டீங்களாயான்னு கேட்டேன். அவர் ஆட்டோவை நிறுத்திட்டார் சைடில். அப்படியே நிறுத்திட்டு, சார் எங்க அப்பா இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, அது பிறகு இது வரைக்கும் என்ன ஒரு ஆள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே இல்லை. நான் ஏசப்பா இவ்வளவு நல்ல வார்த்தையை வாயில தந்தீங்களேப்பா. அந்த வார்த்தை என்ன கேட்டபடி இல்லை சார். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர் ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது பாருங்க. நம்முடைய வாயில, நம்முடைய உதட்டுல, நம்முடைய நாவில இப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டு தினமும் உம்மை பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா.